குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நல்லா இருக்குமா? இறைவனர்லாம் நல்லா இருக்குமா? மதுரையில விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்தது. ஸோ அந்த மாநாடு பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அந்த மாநாடை நம்ம காணொலி வாயிலாக தான் பார்த்தோம். நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, காணொலி வாயிலாக பார்த்தோம். பொதுவாகவே இந்த அரசியல் மாநாடுங்கிறது மற்ற கட்சிகளுக்கும் இந்த புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகளுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அனுபவம் இப்போ தான் இவங்களுடைய 2வது மாநாடு. பொதுவாக இப்போ அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ அல்லது நாம் தமிழர் கட்சி மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திமுக அதிமுக அளவுக்கு பொருளாதாரத்தை நிறைய செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக பொருளாதாரம் குறைவாக அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அளவில் மாநாடுகளை நடத்தக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளாக இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துனாங்க, நாம் தமிழர் கட்சி நடத்துறாங்க. இதனுடைய மாநாடுகள்லாம் ஒரு அனுபவமிக்க மாநாடாக இருக்கும். இப்போ திமுக அதிமுகங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க பல 1000 கோடிகளை செலவழித்து நடத்துவாங்க. ஆனால் பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அதை சிறப்பான முறையில் திட்டமிடல், இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கொட்டி செலவழித்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் சரியான திட்டமிடலோட ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறதுலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சி, எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிடிக்காட்டியும் கூட அந்த திட்டமிடல் அவங்கெல்லாம் ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பண்ணுவோம். எந்த அளவுல எல்லாம் விஜய் அவர்கள் திட்டமிட்டு இது பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் திட்டமிட்டு பண்ணலைன்னு சொல்லி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. மாறாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு மாநாட்டை நடத்தும் போது அந்த மாநாடே ஒரு பேசு பொருளாக மாறும்போது அந்த மாநாடு ஒரு பாசிட்டிவா பேசு பொருளானா பரவாயில்ல, நெகட்டிவா பேசு பொருள் ஆகும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்குன்ற வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் அவங்க திட்டமிட்டு செஞ்சிருந்தா நல்லா இருக்குங்கிறேன். அவங்க திட்டமிடலை நான் எதுவுமே சொல்லல, சரியான வகையில் திட்டமிடலை. ஒரு சரியான திட்டமிடல் இருந்திருந்தா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குமா, ஒரு மாநாடுங்கிறது எத்தனை லட்சம் பேர் கூட போறோம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு தேவையான இருக்கை வசதி, போக்குவரத்து வசதி, பார்க்கிங் சொல்லக்கூடிய கார் நிறுத்துறதுக்கான வசதி, இது போத்துக்க நீங்க எப்பவுமே அந்த நேரத்தை நம்ம திட்டமிடணும். நேரத்தை எப்பவும் மாநாடுகள்ங்கிறது ஒன்று வெயில் நேரத்தில் நடக்குது, அதாவது ஒரு மாலை 4 மணிக்குள்ள, காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணிக்குள்ள நடக்க போகிற மாநாடு அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம்னா வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மழை காலமா, மழை பெய்யுமா, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா, அப்படி மழை பெஞ்சாக எந்த அளவுக்கு சேறு சகதியமாக இருக்கும், எந்த அளவுக்கு அங்கே பார்க்கிங் வசதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் பதிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை வாகனங்கள் மழை பெஞ்சாலும் தண்ணி வடியக்கூடிய பகுதியில் பார்க்கிங் இருக்கா, இந்த ஒட்டுமொத்த நிலமும் நீர் வடிகால் பகுதிகள் இருக்கா, இப்படிங்கிறதால திட்டமிடணும். மழை காலத்துக்கு வெயில் இருக்கும்போது மேல பந்தல் போடணுமா? இப்ப 4 மணிக்கு விஜய் அண்ணன் வர்றாரு, பேச வர்றாருன்னா அதுக்கு முன்னாடி காலையில இருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மாநாடுங்கிற ஒண்ணு வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே வேடிக்கை பார்க்க வந்த மக்களை தொடர்ச்சியா கடைசி ஒரு 4 நாட்கள் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடின கூட்டமே அதிகம். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், பகல் நேரத்துல வெயில் நேரத்துல விஜய் அண்ணன் வர்றாரு பேசுறாரு, மக்கள் கூட போறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குடிநீர் வசதி வச்சிருந்திருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பந்தல் போட்ட மாதிரி, அதாவது ஒரு மாநாட்டில் திறந்தவெளி மாநாட்டை நீங்க போட்டீங்கன்னா இரவு நேரத்தில் அண்ணன் பேசுற மாதிரி பண்ணியிருக்கணும். இரவு 9 மணிக்கு விஜய் பேசுவாருங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா 5 மணிக்கு மேலதான் மக்கள் கூட ஆரம்பிப்பாங்க. நீங்க 4 மணிக்கு விஜய் என்ன பேச போறாருன்னா அந்த மக்கள் பகல் நேரத்திலே கூடிடுறாங்க. அப்ப கூடியிருக்க மக்கள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலேயே அவர்கள் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம், தானா வந்த கூட்டம் இல்லையா? குழந்தைகள், பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க மாட்டாங்க சிஸ்டர். நீங்க சகோதரி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீங்க விஜய் என்ற ஒரு நபர் ஒரு தனியா ஒரு அரசியல் கட்சியில ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மட்டும் இருந்தாருனாக்கா அந்த 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 கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய நபர்கள் யாரு? அவருடைய ரசிகர்கள். அவருடைய சினிமா படத்தை பார்த்து, அவருடைய திரைப்படங்களை பார்த்து அதன் மூலமாக ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அன்பின் பேரால், கவர்ச்சியின் பேரால் வரக்கூடிய நபர்கள். அவங்க எப்படி நீங்க சொல்றலாம் கேட்பாங்க. சரி, நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னது மாதிரி நீங்க வராம இருந்தாங்களா குழந்தைய வச்சுக்கிட்டு? இது எப்படி? நீங்க இங்க பாருங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒரு ரசிகர்கள் என்ற ஒரு காரணத்தினால தான் அங்கே கிரீஸ் செலவுனாங்க. ரசிகர்கள் ஏறி வந்துடக்கூடாதுன்றக்காக அங்கே இருந்து பேரிகார்டில் ஃபுல்லாக கிரீஸ் செலவுனாங்க. இது மாதிரி எங்கேயாவது ஒரு மாநாட்டில் இப்படி நடந்துக்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே, ஏன் உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்காக கிரீஸ் செலவுன ஒரு கான்செப்ட் எங்கேயும் நடக்கல. ஏன் அதை சொல்றேன்னா, மாநாட்டுக்கு வர்றவங்க பூரா வெள்ளச்சட்டை போட்டு வருவான். பொதுவாகவே ஒரு வெள்ளைச்சட்டை, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்டண ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னா கருப்பு சட்டை இதுதான் போட்டு வருவாங்க. ஒரு வெள்ளைச்சட்டை போட்டு வர்றான்னா ஒருவேளை உணர்ச்சி பெருக்கில் ஏறுறேன் அதுக்காக நீங்கள் கிரீஸ் சட்டை வரீங்க, ரைட்டு. ஒருவேளை அந்த கிட்டக்கு அந்த பேரிகார்டை ஒட்டி வர்றேன், என்ன செய்வீங்க? அவன் சட்டை பூரா என்ன ஆகும்? உங்க கட்சியில் இருக்கவங்க பூராமே கோடீஸ்வரனா? நான் சொல்ல வர்றது, ஒரு சட்டை கூட வீணாகிற அளவுக்கு உங்க தொண்டர்களுக்கு ஏன் நீங்க ஒரு இடையூறை கொடுக்குறீங்க? நீங்க உங்க தொண்டர்களை நல்லா வழி நடத்துவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலா ஒரு பயிற்சி பட்டம் நடத்தியிருந்தா அவங்க சரியா இருப்பாங்கல்ல.
மாவட்டந்தோறும் இப்போ விஜயனே முதல் மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்தினதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பயிற்சி பெற்றை போட்டிருந்தா, அரசியல் பயிலரங்கம் போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குங்களா சகோதரி? நீங்கள் உங்களை ஒரு தொண்டர்களை வெறும் தொண்டர்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, தளபதிகளாக மாற்றணும், அவங்கள தலைவர்களாக மாற்றணும். நல்ல தலைவர்கள் மட்டும்தான் தன்னுடைய தொண்டர்களை தலைவர்களாக மாற்றுவதற்கான பயிற்சிகளை கொடுப்பாங்க, அதுக்கான வகுப்புகள் எடுப்பாங்க, பயிலரங்கள் நடத்துவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல சகோதரி. கடைசி ரசிகர்களாகவே இருக்காங்க. அவங்கள நீங்கள் எப்போ மாற்ற போகிறீங்க? எப்போ அரசியல் வயப்படுத்த போகிறீங்க? எப்போ அவங்க மாற்றுக் கட்சி மாதிரி அரசியலுக்கு தயாராக போகிறாங்க? எப்போ அவங்க தளபதிகளாக மாறுவாங்க? விஜயன் ஒருத்தர் மட்டும் போதுமா தமிழ்நாட்டுக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருடைய பிரதிநிதிகள் அவரை போன்றே செயல்படக்கூடிய, வீரியமாக செயல்படக்கூடிய நபர்கள் வேண்டாமா? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அது மாதிரியான ஒரு குழு வேணாமா? ஒவ்வொரு ஊராட்சியும் ஒவ்வொரு கிளைக்கும் அது மாதிரியான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியாக உருவாக வேணாமா? தமிழக வெற்றி கழகம் இப்படியெல்லாம் மாறணும்னா நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்துறாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க, இதெல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேன், எங்களை மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாம, பணமே இல்லாம எங்களுடைய சொந்த காசை போட்டு செலவழிச்சு வர்ற நபர்கள் எப்படி நடத்துறாங்கன்றத நீங்க பாருங்க. ஆனா இந்த கூட்டமே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு யாரும் வந்து காசு கொடுத்தோ எங்களை கம்பல் பண்ணியோ இல்ல யாரும் இல்ல கூட்டிட்டு அதெல்லாம் வரல. யாரு அதெல்லாம் எல்லாமே இல்ல அதெல்லாம் நான் இல்லையே சொல்ல. நான் சொல்றேன் ஒன்று புரிஞ்சுங்க. காசு கொடுக்காம கூடுற கூட்டங்கிறது வேற, தங்களுடைய சொந்த காசை போட்டு கூட்டம் நடத்துறதுங்கிறது வேற. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து கூட்டம் நடத்தக்கூடிய தொண்டர்களை, கட்சி நிர்வாகிகளை, இன்னும் சொல்லணும் கட்சி தளபதிகளை கொண்ட ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சியில் தொண்டர்களோ தளபதிகளோ இருப்பதை விட தலைவர்கள் அதிகமாக இருக்கிற நபர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பொதுவாக தொண்டர்களை விட தலைமையை உருவாக்கக்கூடிய கட்சி. அதாவது என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது தொண்டர்களை உருவாக்கக்கூடாது, அடிமைகளை உருவாக்கக்கூடாது, ரசிகர்களை உருவாக்கக்கூடாது, மாறாக தளபதிகளையும் தலைவர்களையும் உருவாக்கணும். அதை செய்ய தவறுறாங்கன்னு சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் என்னதான் திட்டமிட்டு பண்ணினாலும் அதை வந்து முழுமையடையாம போறதுக்கான காரணம், ரசிகர் மனப்பான்மையிலிருந்து அவர்களை தளபதிகளாக மாத்துங்க, அவங்களுக்கு பயிற்சி பட்டையில கொடுங்க, அவங்களுக்கு கற்பிங்க, அவங்களுக்கு வாசிக்கும் திறனை சொல்லிக் கொடுங்க, வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நிறைய அவங்களுக்கான பயிலரங்கங்களை நடத்துங்க. மாவட்டம் தோறும் சட்டமன்ற தொகுதி வாரியாக அவங்களுக்கான பயிலரங்களை நடத்துங்க. எப்படி ஒரு கூட்டத்தை கட்டமைக்கணும், ஒரு கூட்டத்தில் எப்படி நடந்துக்கிறேன்னா, நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பயிலரங்கம் நடத்துறீங்க. ஒரு பயிலரங்கத்துக்கு ஒரு 200 பேர் கலந்துக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 பயிலரங்கம் ஒரு தொகுதியில் நடத்துனீங்கன்னாக்க 600 பேர் 700 பேர் தயாராகிடுவாங்க. ஒரு தொகுதியை 700 பேர் பத்தாதா கட்டமைக்கிறதுக்கு? கட்டுக்கோப்பாக நடத்துறதுக்கு 700 பேர் பத்தாதா? 700 பேர் உங்களால் ஒரு தொகுதியில் உருவாக்க முடியல ஒரு ஆண்டுல? முடியும், கண்டிப்பா. பல லட்சம் பேர் இருக்கிறாங்க சகோதரி. இங்க இருக்க தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துட்டீங்கன்னா பல லட்சம் இளைஞர்கள் கொட்டி கிடக்கிறேன். புத்திசல் மாதிரி அங்கங்க இளைஞர் கூட்டம். ஆனா அதை பயன்படுத்த தெரியல. எல்லா பேரும் இங்கே பாருங்களேன், கட்சி துண்டை போட்டுக்கிட்டு போறாங்க சாராய கடைக்கு. நீங்க போய் பாருங்க, ஒயின் ஷாப்ல எடுத்து போட்டுக்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் பாருங்க, பாலிமர் செய்தியில இருந்து புதிய தலைமுறையில பாருங்க, முழுக்க துண்டுகளை, கட்சி துண்டுகளை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை போட்டுட்டு ஒயின் ஷாப்ல போய் மல்லு கட்டிட்டு ஏறி நிக்கிறான் பாட்டில் வாங்குறதுக்கு. அதே மாநாட்டு பந்தல்லையே பார்க்கிங் போய் சார்ந்தவங்க யாரும் வந்து ஒயின் ஷாப்புக்கு போறதே இல்லையா? இவங்க மட்டும் தான் யாரோட புரியல, நீங்க சொல்லுங்க, கேட்கல, சொல்லுங்க திரும்ப கேளுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சியோட கொடியை போட்டுட்டு ஒயின் ஷாப் போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க. அப்ப மற்ற கட்சியை சார்ந்தவங்க மட்டும் போகலையா? மற்ற கட்சிகள் போறாங்கன்னா நீங்க எதுக்கு மற்ற கட்சிகளோட விட்டுருக்க வேண்டியது? நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஒரு மாற்றுன்னு தானே வர்றீங்க. கண்டிப்பா மாற்றுன்னு சொல்லி தானே வர்றீங்க. மாற்றுன்னு சொல்றவங்க எல்லாத்துலயும் மாற்றா இருக்கணும்ல, இருக்கணும். கண்டிப்பா, புரியுதுங்களா? இங்க இருங்க, அவங்க மாற்று திமுக துண்டை போட்டுக்கிட்டு, திமுக கரைவெட்டியை கட்டிக்கிட்டு, திமுக தொப்பியை போட்டுக்கிட்டு சாராயம் வாங்க போவாங்க, சாராயத்தை போட்டுட்டு ஆடுவாங்க, சாராயம் குடிச்சிக்கிட்டே ஆடுவாங்க. அதிமுக அதே மாதிரி செய்வாங்க, பிஜேபி அதே மாதிரி செய்யும், காங்கிரஸ் அதோட மோசமாக செய்யும். நான் என்ன கேட்குறேன், அந்த கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன வித்தியாசம்? தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்கிறீங்க? மாற்று அரசியல் சொல்லி தானே வர்றீங்க. திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வர்றீங்க. காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றுன்னு சொல்லி தானே வர்றீங்க. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் அது காங்கிரசினுடைய மறு உருவம் தான் தமிழக வெற்றி கழகம். அது மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. எங்களுடைய பார்வை அது காங்கிரசினுடைய தத்துப்பிள்ளை. அது வெளியில தெரியாது, இன்னைக்கு தெரியாது, என்னைக்காவது ஒரு நாள் ஊர்ஜிதமா தெரிய வரும். அது அந்த தொண்டர்களுக்கு தெரியும் போது தெரியும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் காலப்போக்கில் உணர்ந்துக்கிறாங்க. அவங்க நாங்கள் அதிகமாக மதிக்கிற அந்த தம்பிகளை இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அந்த தொண்டர்கள் தெரியாது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையினுடைய நிலைப்பாடு என்னங்கிற தொண்டர்களுக்கு தெரியாது, காலப்போக்கில் தெரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நிமிஷமா, மாற்றுன்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்க ஒயின் ஷாப்ல போய் சண்டை போடுறாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க மது அருந்த கூடாது, குறைந்தபட்சம் அந்த துண்டைவாதும் தெரியாம எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாமே. அதையும் தாண்டி கார் பார்க்கிங்ல பூரா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. கார் பார்க்கிங்ல பூரா உட்காந்துட்டு பாட்டில் உடச்சு ஊத்திட்டு இருக்காங்க. கழுத்துல அந்த தாவேக்கா துண்டு இருக்கு, மாநாட்டு பந்தலுடைய பார்க்கிங் பகுதியில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும்? காருக்கு வெளியிலேயே பார்க்கிங்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. காருக்குள்ள எவ்வளவு பேர் அடிச்சிருப்பாங்க?
அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒழுங்கினமான செயல்கள் எல்லாமே அந்த தொண்டர்கள்ட்ட இருக்குனாக்க காரணம் அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் வயப்படல, அந்த தலைமை அவர்களுக்கான அரசியலை புகுத்தவில்லை, போதிக்கவில்லை, கற்பிக்கவில்லை. அதை தான் தவறுன்னு சொல்றோம். புரியுது, புரியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல எல்லா கட்சியுமே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும் வந்து விமர்சனம் பண்ணல. இது வந்து அவங்க ஒரு பொருட்படுத்தல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை எப்படி எடுத்துக்கிறது? அண்ணன் மேல இருக்க பாசனோட நினைச்சுக்கலாம்ல. கட்சி ஆரம்பிக்கையில வாழ்த்து தெரிவிச்சார் அண்ணன். சோ கொடி அதனால ஆரம்பி கொடி கொடி அதனாலதான் அவரை அறிமுக விமர்சனம் கொடி பண்ணல அப்படின்னு அறிமுகப்படுத்த சொல்ல வரீங்களா? கொடி அறிமுகப்படுத்தையில வாழ்த்து தெரிவிச்சார் அண்ணன். கட்சி ஆரம்பிக்கையில வாழ்த்து தெரிவிச்சார் அண்ணன். அண்ணன் விஜய் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டு எந்த இடத்துல எல்லாம் கஷ்டப்பட்டாரோ, அது திரைப்பட ரீதியாவோ திரைப்படத்தை வெளியிடுவதற்கு திமுக அதிமுக அழுத்தம் கொடுக்குற நேரத்திலேயோ அல்லது மற்ற நேரங்கள்லயோ தனிப்பட்ட அவருக்கான விஜய் அண்ணனுக்கான ஒரு ஆதரவா சீமானனை அறிக்கை விட்டாரு, பக்கபலமா இருந்தாரு. சரி, அண்ணன் பக்கபலமா இருந்தாரு அப்படிங்கறக்காக கூட திட்டாமட்டு இருக்கலாம்ல. நீங்க ஏன் அவரை கண்டுக்கிறவே இல்ல, புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு இன்னொரு அன்பின் விஷயம் மிகுதியால கூட சொல்லியிருந்தாரு. என்ன கண்டுக்கிறாங்க. அப்படின்னா 2 போட்டி தான், அது டிஎம்கே டிவிகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சோ மத்த நல்லதானே. கட்சிகளை பொருட்படுத்தல அப்படின்ற மாதிரி நாமளும் தான் அது நாமளும் கருத்து. நாமளும் அதை வரவேற்கிறோம். திமுக தான் இப்போ வந்து தமிழ்நாட்டை ஆளுது. திமுக தான் தமிழ்நாட்டின் மக்களுக்கான அழிவு சக்தியா இருக்கு. திமுகவை எதிர்ப்பது தான் சரியாக இருக்கும். புரியுது. அதனால அவங்க திமுக எதிர்க்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். அதுதான் சரியா இருக்கும். அதான் சரியான அரசியல் நிலைப்பாடு. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மார்க்கெட் குறைஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் வரல. உச்சத்துல இருந்தேன்னா அதை தூக்கி போட்டு மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. அதை வந்து அவர் கமலை தான் குத்தி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கமல் அப்படின்னு அவர் நீங்கள் ஏன் கமல் நினைக்கிறீங்க? கடைசியாக கமலோட வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதை காட்டினீங்கன்னா, வசூலை பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 வந்து நல்ல ஒரு வசூல் தானே. அது மார்க்கெட்டோட உச்சம் தானே. கண்டிப்பா. ரொம்ப ஒன்றும் மோசமான வசூல் கிடையாதுல்ல. தக் லைஃப் வேணால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த விக்ரம் 2 நல்ல வசூல் தானே. அருமையான ஒரு ஒரு வசூல் தானே. ஆமா, ஐயா கண்டிப்பா. ரஜினிகாந்தே அவரை பார்த்து வந்து ஒரு ஒரு இது ஒன்றா இவ்வளோ பெரிய வசூலா, அது மாதிரி நம்மளும் இன்னொரு வசூலை கொடுக்கணும், விக்ரம் 2 விட அது அதிகமான வசூலா ரஜினி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு தானே அடுத்த படம் நடிச்சாரு. ம், ம், அதுதானே அந்த கூலி படத்தோட டார்கெட்டே அதானே இருந்துச்சு. ம். கமலுடைய விக்ரம் 2 வசூலை விட கூலி படத்தினுடைய வசூல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஐயா அந்த அதே டேரக்டரை வந்து பேசி முடிச்சாங்க. புரியுது, புரியுது. அதனால வந்து நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். இங்க பாருங்க, கமலஹாசன் என்ற ஒரு நபர் திட்டமிட்டு திமுகவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட நபர். அது அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பிரிக்கிறதுக்காக கமல் என்ற ஒரு நாடக கோமாளியை உள்ள இறக்கி விடும். நீங்க எப்போ வேணாலும் பாத்துக்க, திமுக என்ன செய்யும்? நாம் தமிழர் வீழ்த்துறதுக்காக தான் வந்து கமல் அவர்களே கட்சி தொடங்கினாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவதுங்க, திமுக அதிமுக இவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பை மூன்றாவதாக ஒரு அமைப்பு கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியாக நின்று வேலை செய்து திமுகவை செய்யக்கூடிய தவறுகள், அதிமுக செய்யக்கூடிய தவறுகள், இவர்களுக்கு மாற்றாக ஒரு ஒரு நபரை, ஒரு கட்சியை, ஒரு பொதுமக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து தேர்வு செய்யும் போது அந்த இடத்துல நானும் ஒரு மாற்றுன்னு சொல்லி வந்து நிற்கிறாருன்னா அது எதற்காக இருக்க போகுது? இப்போ கமலஹாசன் என்ற ஒரு நபர் நல்ல வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. திமுக சார்பாக களமிறக்கப்பட்டார், திமுக சார்பாக வேலை பார்த்தார். அவர் ஒரு 3% 4% திமுக எதிர்ப்பு வாக்குகளை பூராத்தையுமே வாங்கினார், அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பூரா வாங்கினார். படித்த நபர்களுக்கு நான் தான் ஒரு நம்பிக்கை, தமிழ்நாட்டினுடைய அடுத்த நம்பிக்கை நான் தான்ற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தினார். கண்டிப்பா. அதுதான் உண்மை. ஆனால் அந்த இடத்தை யார் நிரப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி. திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த 4 கட்சிக்கு மாற்று நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் தனிச்சு நிற்கக்கூடிய எங்களுடைய கொள்கை, எங்களுடைய சித்தாந்தம், நாங்கள் வென்றால்தான் அதை நிறைவேற்ற முடியும். எங்களுடைய கொள்கை, எங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக கூட்டணிக்கு போனோம்னா இங்கே நிறைவேற்ற முடியாது. ஆகவே நாங்கள் தனிச்சு நிற்கிறோம்னு சொல்லி ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தனிச்சு நின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமே கமலஹாசன் இறக்கி விடப்பட்டார். என்னுடைய கணிப்பு இன்னமும் நான் நினைக்கிறேன், விஜயண்ணனே அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உண்மையை ஓப்பனாக சொல்லணும்னாக்க விஜயண்ணனே ஒருவேளை காங்கிரஸால் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காகவும் இங்கே ஒரு திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காகவும் காங்கிரஸ் இறக்கி விடப்பட்ட நபர் தான் விஜயண்ணா இருப்பாரோன்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. காலம் தான் அதை நிரூபிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே வந்து நிக்க வச்சிருக்காங்க, தூண்டி விட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அரசியல்ல ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இயல்பு தானே. இப்ப அண்ணன் விஜயோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தேகம் வருதுங்கிறேன். ஏன்னா அண்ணன் விஜயோட மிக தீவிரமாக திமுக எதிர்த்தார் ஐயா கமலஹாசன். அண்ணன் விஜயோட மிக தீவிரமாக எதிர்த்தார் பிஜேபியை, அதிமுகவை அண்ணன் ஐயா கமலஹாசன். இன்னைக்கு அவர் எங்கே போய் நிற்கிறாரு? ஒத்த சீட்டுக்கு போய் நின்ட்டார். புரியுதுங்களா? இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு அரசியலுக்கு வரக்கூடிய சினிமாக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரும் புதுசு புதுசாக வருவாங்க. உங்களுக்கு பச்சையாக சொல்லணும்னா வருடம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கோமாளி இறக்கப்படுவான் தமிழக அரசியலில், தமிழக சினிமா துறையிலிருந்து. அந்த வகையில் அண்ணன் விஜய் வந்துடக்கூடாது.
உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி எவ்வாறு செய்கிறதோ அது மாதிரி பல மடங்கு அண்ணன் விஜய் செய்தால் இந்த மக்கள் மத்தியில் ஒரு நிலைத்தன்மையை பெறலாம். நாங்கள் அரசியலில் இருந்தாலும் கூட எங்களை மாதிரி உண்மையாக நேர்மையாக வரக்கூடிய கட்சிகளை வரவேற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் நாங்கள் சொல்ல வர்றது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருந்தீங்கன்னா காலம்பூரா அந்த மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. இல்லாட்டி இனிமேல் கமலஹாசன் போய் எங்கேயாவது ஓட்டு கேட்க முடியுமா? கமலஹாசன் போனாங்கன்னா மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? இன்னைக்கு இணையதளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன். போன தேர்தல் கமலஹாசன் என்ன பேசினார், இந்த தேர்தல் கமலஹாசன் என்ன பேசுறாரு, அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசினார், எல்லாத்தையுமே ஒப்பீடு செஞ்சு பார்க்குறான். புரியுது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தான் தமிழக அரசியலில் ஒரு மாற்றான நிரந்தரமான மாற்று அரசியல் கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அல்லது தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் மாற்று இயக்கமாக இருக்கும், மாற்று அமைப்புகளாக இருக்கும். ஒரு புறம் இந்த மாநாடு பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாநாடு விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, என்னுடைய கணிப்பு விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டை விட எந்த ஒரு பிரம்மாண்டமோ அல்லது அதிகமான கூட்டமோ மக்கள் தொகையோ எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விஜயனுடைய பேச்சில் வேணா ஒரு மக்கள் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, விக்கிரவாண்டியினுடைய மாநாட்டு அளவிற்கு இது வரலைன்னு தான் நான் சொல்லுவேன். மதுரை நடந்த மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டு அளவிற்கு பிரம்மாண்டமாகவோ பெரிய ஒரு எழுச்சியாகவோ இல்லைங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய கருத்து நான் பார்த்தவரை அது பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக தெரியல. நிறைய தடங்கல்கள், நிறைய இடையூறுகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விக்கிரவாண்டியில விஜய் என்ன பேசினதுக்கும் காரணம் திமுக தான் இடையூறு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் நிறைய இடையூறு பண்ணாங்க இந்த மாநாட்டுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே அவர் வச்சிருந்தாரு. அதுதானே அரசியல், எதிர்கட்சிகள் அது மாதிரி தானே செய்யும். நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க செய்யலையா? நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா இடத்துலையும் கேட்ட உடனே ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டாங்களா, அனுமதி கொடுத்துட்டாங்களா, போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா, மாநாடுகளுக்கு கொடுத்துட்டாங்களா? ஒரு நியூஸ் பேப்பர்ல துண்டு செய்தியில வராதுங்க. செப்டி டேங்க் விளம்பரம் இருக்கு தெரியுமா? நவீன முறையில் செப்டி டேங்க் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல விளம்பரம் போடுவா பாத்தீங்களா? ஒரு சைஸ் 3 இன்ச்சு நீளம் 3 இன்ச்சு அகலத்துல ஒரு செப்டி டேங்க் விளம்பரம் போடுவாங்களா? அந்த அளவிற்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடுகளையோ பொதுக்கூட்டங்களையோ பேப்பர்ல பிரசிக்க விட மாட்டாங்க திமுகவும். அந்த அளவுல இருந்தா நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு போராடக்கூடிய மக்களை சந்திக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நாங்க எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு அனுமதி வாங்கி போராடி தான் இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். நாங்க 15 ஆண்டுகள் கட்சி வளர்ச்சிருக்கோம்னா 1500 முறை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருப்போம். குறைந்தபட்சம் 1500 முறை அனுமதி வாங்குவதற்கு மட்டும் நீதிமன்றம் போயிருப்போம். நாங்கள் நடத்திய அனைத்து பொதுக்கூட்டங்களும், அனைத்து ஆர்ப்பாட்டங்களும், போராட்டங்களும் 90 விழுக்காடு நீதிமன்றத்தின் அனுமதியோடு நடந்திருக்கே தவிர தமிழக காவல்துறையின் அனுமதியோடு நடந்ததே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அமைச்சர் கொடுக்காது? எத்தனை வழக்குகளுங்க! ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்க போறோம்னா அனுமதி கொடுக்க மாட்டான். நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னாக்க வழக்கு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லார் மேலேயும் வழக்கு. அந்த போராட்டத்தை முன்னெடுத்த நபர்கள் மேல வழக்கு. வேட்பாளர் இருந்தாலும் வேட்பாளர் மேல வழக்கு. எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நாங்கள் வந்தோம்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்தபோது கூட இந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்றதை கேட்டு எங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் குறைந்தபட்சம் 2 வழக்குல இருந்து 10 வழக்கு வாங்கியிருப்போம். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல. நீங்க என்னமோ ஒரு அமைச்சரை ஒரு நெருக்கடி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. நீங்க என்னாச்சும் ஒரு கட்சியினுடைய தலைமை, ஒரு கட்சியினுடைய மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, அதுக்கு அமைச்சர் இடையூறு கொடுத்தான்னு சொல்றீங்க. நாங்க கட்சி ஒரு தொகுதியில நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு அமைச்சர் இடையூறு கொடுப்பாங்க, காவல்துறை அனுமதி கொடுக்காது. போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கையிலே மற்ற எதிர்கட்சிகளை தூண்டிட்டு கலவரம் பண்ண வைப்பாங்க. அந்த கலவரத்தை காரணம் காட்டி அடுத்தது அனுமதியை கையில் போன தடவை உங்க ஊர்ல நடந்த கூட்டத்துக்கு கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆகவே அனுமதி கொடுக்க மாட்டாம்பாங்க. இவங்கள திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. அரசியல் அதெல்லாம் கடந்து அதெல்லாம் வென்று அதெல்லாம் தாண்டி வளர்ந்தா தான் அரசியல் கட்சி வெற்றி பெற முடியும், நிலைத்தன்மை பெற முடியும். சும்மா சாதாரணமாக வந்தான், இந்த சினிமா படத்தில் மாதிரி நினச்சிங்களா? வந்தான், நடித்தான், ஆடணும், படத்தை ஓடிச்சு, காசு வாங்கினா, சம்பாரிச்சான், அது கிடையாதுங்க. திரைத்துறை போல அரசியல் துறை கிடையாது. அரசியல் துறை என்பது வாழ்வாசாவா போராட்டமாக இருக்கும். அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் இதன் மூலமா நீங்க சொல்ல வர்றது. நாங்க சொல்ல வர்றது, அண்ணன் விஜய் அணுகுவதற்கு எளிமையான தலைமையாக மாறணும். இந்த மாநாட்டில் அண்ணன் விஜய் அவர்களுடைய வேலை என்னென்னவாக இருந்திருக்கும்? எத்தனை திட்டமிடல், எத்தனை கலந்தாய்வு அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாரு? எத்தனை இடத்துல அதை மேற்பார்வை செஞ்சிருப்பாரு? இந்த மாநாட்டு தேடலுக்கு எத்தனை தடவை மேற்பார்வை செஞ்சிருப்பாரு? எத்தனை இடம் இந்த மாநாட்டில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு கலந்தாய்வு போட்டிருப்பாரு? அது சம்பந்தமா ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சா? ஏதாவது ஒரு போட்டோ வந்துச்சா? நள்ளிரவில் அண்ணன் விஜய் மாநாட்டு பந்தலை பார்வையிட்டார் ஏதாவது வந்துச்சா? மாநாடு சம்பந்தமாக கலந்தாய்வு நடைபெற்றது, அதில் கலந்து கொண்ட விஜய் அண்ணன் படையூரில் ஏதாவது வந்துச்சா? அதான் அண்ணன் மாறணும், அதெல்லாம் வரணும். அவர் தலைமையில கட்சி வரணும். இன்னைக்கு அவர் தலைமையில கட்சி இல்லை, அவர் ஒரு சீஃப் கெஸ்டா தான் வந்துட்டு போறாரு. மாநாட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் சீஃப் கெஸ்டாக வர்றாரே தவிர ஒரு கட்சியினுடைய தலைவராக வரவில்லை.
அவர் தலைவராக இருந்திருந்தா அந்த மாநாட்டு பந்தலுக்கு 10 தடவையாச்சும் வந்திருக்கணும். கார் பார்க்கிங்லேருந்து நுழைவாயிலிருந்து மக்கள் தங்குற இடத்துலேருந்து எல்லாத்தையுமே அவர் முன்னிலையில் நடந்திருக்கணும், அவருடைய மேற்பார்வையில் நடந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. 1000 விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் என்னதான் பேசினாலும் சீமானண்ணன் அளவுக்கு அந்த திட்டமிடலோ அந்த அந்த வழிகாட்டுதலோ வேற எந்த கட்சியால செய்ய முடியாது. தானே இறங்கி போவார். இதுல இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாநாடு நடந்த நேரத்துல வந்து ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க. ஒரு பையன் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் கூட வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த இறந்தவங்களை போய் விஜய் அவர்கள் வந்து இன்னுமே பார்க்கல. இது உங்களோட பார்வையில எப்படி தெரிகிறது? இல்லைங்க, இது இப்போ மட்டும் இல்லைங்க. அவர் சினிமா துறையில் நடிக்கும்போது அந்த கட் அவுட்டுகளில் பால் ஊத்த போறேன்னு கீழே விழுந்து செத்தவங்க, மின்சாரம் தாக்கி செத்தவங்க, கூட்ட நெரிசலில் செத்தவங்க, அதாவது அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகையில் வெளியே வரும்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் செத்தவங்களே பல பேர் இருக்காங்க. அவங்கள யாரும் அவர் போய் பார்த்ததில் ஒரு அறிக்கை விட்டதில்ல. குறைந்தபட்சம் இவர்கள் இறந்தவங்களுக்காக ஒரு அறிக்கைனாச்சும் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. காரணம் என்னன்னா, இவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. அதனால அவர் எதுவுமே கட்டுக்கிறது இல்லை. எப்போ அவர் உண்மையிலே கட்சியினுடைய தலைவராக மாறுகிறார்களோ, எப்போ இவர்கள் ரசிகர்கள் என்பதை தாண்டி இவர்கள் எப்போது தளபதிகளாக மாறுகிறார்களோ, கட்சியினுடைய கேடர்ஸா எப்போ மாறுறாங்களோ அப்பதான் அந்த தளபதி வந்து அந்த தலைவர் வந்து இறங்கி வந்து உங்களை பார்ப்பாங்க. இது ரெண்டுமே இல்லை. அதாவது வாழ தெரியாத மக்கள் ஆள தெரியாத அரசுன்னு சொல்ற மாதிரி, வாழ தெரியாத ரசிகர்கள் ஆள தெரியாத தலைவன், அவ்வளவுதான். அந்த கட்சி என்பது ரசிகர்களின் கூடாரமாவே இருக்கு. அதனால இறந்து போனவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும். அதாவது அந்த குடும்பம் இழந்தவர்கள், அந்த இறந்து போன பையனை இழந்த அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்படுங்கிறத அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் போய் பார்க்கணும். இது மாதிரி தான் நம்ம செத்து போனாலும் தளபதி வரமாட்டாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரமாட்டாரு, கட்சியினுடைய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் வரமாட்டாங்க, நம்ம செத்து போனால் நம்ம குடும்பம் தான் அனாதையா நிற்கின்றத அந்த கட்சியினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உணரணும். விஜய் என்பவர் ஒரு நடிகராகவே இன்னவரை இருக்கிறாரு. அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறவில்லை. அவர் மாறும் வரை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இது மூலம் அனாதையா தான் சாவாங்க. இதுல இந்த மாநாட்டிலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா 67, 77 போல வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது நடக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பேசிட்டு இருக்காரு. இல்ல, அது அவருடைய கட்சி. இப்ப யாரு கேட்டாலும் இருக்கிற எல்லா கட்சியும் என்ன சொல்லுவாங்க, அண்ணன் திருமாவளவன் பிரதமராக போறான்னு கட் அவுட் வைக்கிறாங்க. இது எவ்வளவு நகைப்புக்குள்ளானது. அதை பார்த்து சிரிச்சுட்டு போக வேண்டியது அவ்வளவு. அதெல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்து அந்த மாதிரி காமெடியெல்லாம் எடுத்து உட்காந்து பார்த்து கறிக்கிஞ்சியை குடிச்சிட்டு ஜாலியாக உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு மனசார சிரிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆள்வதும் அண்ணன் திருமாவளவன் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவதும் 2 விளம்பர பதாகையும் ஒன்றுதான், 2 அறிக்கைகளும் ஒன்றுதான், 2 பேச்சுக்களும் ஒன்றுதான். அதை பற்றி பேசுறதே காமெடியாக இருக்கும். இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 முனை போட்டி தான் வந்து நிலவுது அப்படின்ற ஒரு பார்வையில தான் இருக்கு. இந்த 4 முனை போட்டியினால அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே. ஒன்று தெரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் போட்டியிட்ட எல்லா தேர்தலையும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டே தான் இருந்திருக்கு. எந்த இடத்துலையும் பின்னோக்கி போகல. அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சியோ அதனுடைய வாக்கு சதவீதமோ எக்காரணம் குறையாது. மாறாக நாம எத்தனை தொகுதியில் வெற்றி பெறோம், ஆட்சியை பிடிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டுமே இங்கே பேசுகிறதே தவிர நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு சதவீதம் ஒருபோதும் கூடுமே தவிர குறையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு நீங்க பேசுற இந்த நிலைமைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு சதவீதம் கூடுமே ஒழிய குறையாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.